ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க நிறைய பேருக்கு இருக்கிற காமனாக ஃப்ரீக்வெண்ட்டாக வர டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்குது, எப்போ மேலே வரும், இதுதான் மார்க்கெட் கிராஷா? சார் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ப்ராஃபிட் கம்மி ஆகிட்டே இருக்குது, என்னோடய எஸ்ஐபி எல்லாமே லாஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ லாஸில் இருக்கிற என்னோடய எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிடுவா சார்? கொஞ்ச நாள் கழித்து மார்க்கெட் மேலே வந்த பிறகு மறுபடியும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த மாதிரியான டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட எக்ஸாம்பிள்ஸும் காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர்ஸோட கைடன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் வீடியோவில் தெரியுற எங்க வாட்ஸ்அப் நம்பர் ஒரு எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அண்ட் உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து நாங்களே உங்களுக்கு கைட் பண்றோம். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ மூலமா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ணிருக்கிற எல்லா வீடியோஸும் போய் செக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுல இருந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நம்புறேன். ஸோ இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ எதனால என்னோட எஸ்ஐபிஸ் எல்லாம் டவுன்ல இருக்கு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நெகட்டிவ்லையும் இல்லை அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனில் எல்லாரோட போர்ட்ஃபோலியோமே வந்து நெகட்டிவ் இல்லைனா ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 26 85,836 ஹையஸ்ட் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 75,366 வரைக்கும் டவுனில் போச்சு 27 ஜானுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 4th ஃபெப்ருக்கு 78,583 வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது எந்த மாதிரி போகும், டவுன் ஆகுமா இல்லை மேலே இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது ப்ரெடிக்டே பண்ண முடியாது. பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஒரு நல்ல க்ரோத் எடுத்து கொடுக்கும். பட் இருந்தாலுமே இந்த மாதிரியான ஷார்ட் ஃபால்ஸ், இந்த மாதிரியான மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் அப்போ நம்ம பேனிக் ஆகாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறதே ஒரு நல்ல விஷயம். அண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கிறது மார்க்கெட் கிராஷா, மார்க்கெட் கரெக்ஷனா, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது ஆல்ரெடி. இது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் கிராஷா இல்லை கரெக்ஷனா, இது எந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகுது, எதனால் மார்க்கெட் மேலே கீழே போகுது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நான் டீட்டெயில்டாக அந்த வீடியோவை சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலேயும் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து ரியலாக இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபியில் பண்ணவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். இது வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அந்தந்த கிளைண்ட்ஸ் கிட்ட நாங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டோம். அவங்களோட கன்ஃபர்மேஷனோட தான் இது காமிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் எங்கேயுமே அவங்களோட பேரோ இல்லை பேன் நம்பரோ அவங்க டேட்டா எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பேசிஸாக தான் இது காமிக்கிறேன். அண்ட் இதில் இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து நல்ல ஃபண்டாக இருக்கும், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்க வேண்டாம். இது ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் நான் சொல்லலை, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக தான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட போர்ட்ஃபோலியோ அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு சூட்டபிளாக இருக்கும். உங்களுக்கும் இது சூட்டபிளாக இருக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் ஸ்க்ரீனில் தெரியுற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், எங்களோட இமெயில் ஐடிக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 எஸ்ஐபி போயிட்டு இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃபண்ட் இருக்குது. 5 ஃபண்ட்லையுமே 5,000 எஸ்ஐபிஸ் பண்ணுறாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் டேட் பாருங்கள், ஆகஸ்ட் மாதம் 5 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் எல்லா ஃபண்ட்லையுமே ஈக்குவலாக 35,000 போட்டிருக்காரு. பட் ஆனால் இவரோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்குது, மைனஸில் இருக்குது. பிரின்சிபல் அமௌண்ட்டை விட 5,295 ரூபா கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறமா ரெக்கவர் ஆன பிறகு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு சரியான அட்வைஸ் கிடையாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி டைமில் தான் வந்து ரெகுலராக இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் ஆகும்போது, மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ டவுனில் போகும்போது ப்ரைஸஸ் கம்மியாக இருக்கும், என்ஏவி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்போது ஃபியூச்சரில் அது பவுன்ஸ் பேக் ஆகும்போது நல்லாவே நமக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்கும். அடுத்த கிளைண்டோட போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். இந்த போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபண்ட் இருக்குது. 4 ஃபண்ட்லையுமே வந்து 5,000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 3 ஃபண்டு 2021 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு ஃபண்டு 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் 8.8 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ப்ராஃபிட் 3.25 lakh சேர்ந்து 12 lakh மேலே இப்போ ஓவரால் வேல்யூ இருக்குது. ஸோ மந்த்லி 5,000 இந்த 4 ஸ்கீம்ஸில் எஸ்ஐபி தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ இவங்க லாங் டேர்மாக பண்ணதுனால, லாங் டேர்ம் அப்படின்னா ஒரு 3-4 வருஷமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த போர்ட்ஃபோலியோவில் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 12 லட்சம் காட்டுற இடத்துல 13.5 மேலே இருந்தது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ மார்க்கெட் கரெக்ஷன் ஆனதுனால ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வந்து இன்னும் கீழே போயிட்டு பிரின்சிபல்லேருந்து கீழே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சான்ஸ் கம்மி. ஏன்னா இது லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்ததுனால நல்ல ஒரு ப்ராஃபிட் ஆன் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு உங்களுக்கு லாஸ் பெருசாக ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ 2 எஸ்ஐபிஸ் போர்ட்ஃபோலியோ பார்த்தோம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஒரு 3-4 வருஷமாக எஸ்ஐபி பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும், லாஸ்ட் 1 இயரில் இல்லை 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா லம்சம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போர்ட்ஃபோலியோ ப்ளஸ் எஸ்ஐபியும் பண்ணிட்டு இருக்காங்க.
அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க போர்ட்ஃபோலியோ. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 28,66,000 கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 33,64,000 கிட்ட வேல்யூ இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 லட்ச ரூபா கிட்ட ப்ராஃபிட்டே இருக்குது. பட் ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எஸ்டிபியும் பண்ணுறாங்க, எஸ்ஐபியும் பண்ணுறாங்க. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டாக அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டார்ட் டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2021 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 2023 சிலது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ தான் இவங்க போர்ட்ஃபோலியோ. ஸோ இதுலேருந்து பேசிக்காக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் மேக்ஸிமம் முடியுது. அண்ட் ஷார்ட் டேர்மில் 1 இயர் 6 months 1.5 இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு சான்சஸ் கம்மி ப்ராஃபிட்டில் காமிக்கிறதுக்கு, நெகட்டிவ்லையும் காமிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட் சினாரியோ மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்கிறதுனால நெகட்டிவ்ல இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுறதோ ரிடம்ஷன் பண்ணுறதோ ஒரு கரெக்டான ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஆர்எல்ஸ் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுக்காமல் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும் ஒரு லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணும்போது. ஏன்னா இந்த மாதிரி டைமில் டவுன் ஆகும்போது நம்ம வெளியில் எடுத்துட்டாலோ இல்லை லாஸில் வெளியில் வந்துட்டாலோ மறுபடியும் நம்ம என்டர் ஆகும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோம். மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா அதுக்கப்புறமா இருக்கிற ஸ்பைக்கு, அதுக்கப்புறமா இருக்கிற பவுன்ஸ் பேக் வந்து நல்லாவே இருக்க போகிறதாக தான் அர்த்தம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, எஸ்ஐபியில் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் தெரியல அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு இமெயில் ஐடிக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட வெப்சைட் www.futuresavings.in எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கைடன்ஸ் கொடுக்குறது எங்களோட வேலை. தேங்க்யூ ஸோ மச். பை பை.